சாட்சியாக கொண்டு வந்து பேசிட்டாங்க. அப்படி போடாமல் சொல்லிட்டு இந்த ப்ரேயரில் நான் எப்படி கனெக்ட் ஆகணும்னா முதல்ல ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் கனெக்ட் ஆகினேன். ஏன்னா இந்த இதில் வாட்ஸ்அப்பில் போட்டாங்க எஸ்டர் இந்த மாதிரி அட்டண்டன்ஸ். நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி, என்னாச்சு என்ன எஸ்டர் இது அட்டண்டன்ஸ் போடுற பேரெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. அப்போ சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா ப்ரேயரு அப்படின்னா. சரி எஸ்டர், எனக்கு கூட தெரியல, என்னாலே தெரியல, தூக்கமே வர மாட்டேங்குது, காலையில் எழுந்துக்கிறேன் 4 மணிக்கெல்லாம், நானும் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி நான் அட்டன் பண்ண அந்த ப்ரேயர் அட்டன் பண்ணி இன்னைக்கு செப்டம்பர் 7ஆம் தேதியே அதிசயமாக அற்புதம் செஞ்சார் ஆண்டவர். வீடு கட்ட தொடங்கினேன். ஆனால் வீட்டுக்கு பல முயற்சி எடுத்தோம் ஃபஸ்ட்டெல்லாம். அப்போல்லாம் ஒன்றுமே நடக்கலை. சரி விட்டாச்சு, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. நான் ஏசப்பா கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஏசப்பா எனக்கு ஒரு நிம்மதியான இடம் வேணும். எல்லாரும் சொன்னாங்க நாங்க வீட்டுல இருக்கும்போது எனக்கு நிம்மதி அவ்வளவு கிடையாது. ஒரே போராட்டம், பிரச்சனை இப்படிதான் இருந்தது. அப்ப நான் வேணும் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு ஒரு நிம்மதியான இடம் கொடு, நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட, வேற எதுவுமே கேட்கலையேன்னு சொன்னேன். ஆனா அந்த வீடு தொடங்கும் போது நிறைய சமைச்சாங்க, நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க, எதுவும் சொன்னாங்க அந்த வீடு தொடங்கும் போது. ஆனா அது மத்தியிலையும் ஆண்டவர் நல்லபடியா கட்டி கொடுத்தாரு. 1 வருஷம் கூட அவங்க அந்த வீடை கட்டிக்கணும், 6 மாசத்துலயே அதை முடிக்க கிருபை செஞ்சாரு. அந்த வீட்டுல போய் நிம்மதியா இருக்கும், இப்போ கொஞ்சம் சமாதானம் இருக்கு. எங்களுக்கு இப்ப 10 பைசா கையில இல்லை. ஆனா அந்த வீடு கட்டும் போது 1 ரூபாய் கூட கையில இல்லாதான் நாங்க தொடங்கணும் அந்த வீட்டை. எங்க வீட்டுக்காரர் 2 லட்சம் வச்சுதான் அந்த வீட்டை தொடங்கினாரு. ஆனா அந்த 2 லட்சம் 16,000 மாறுச்சு. அந்த வீடு 6 மாசத்துக்குள்ள எப்படி ரெடி பண்ண யாருக்கிட்ட கேட்டோம் கூட தெரியாது. ஆனா நான் வீடு கட்ட தொடங்கினதுல இருந்து இன்ன வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் 1 ரூபாய் போய் கையாதி கேட்கறது கிடையாது. எனக்கு எல்லாமே ஏசப்பா தான் செஞ்சாரு. ஆனா எல்லாரும் சொல்றாங்க நான் ஏதோ என்ன சொல்றது, நான் ஏதோ பிளான் பண்ணி ஏதோ இது பண்ண மாதிரி சொல்றாங்க இப்ப எல்லாருமே. ஆனா அந்த ஆண்டவருக்கு தெரியும், ஏசப்பா அதாங்க ஒரு நாளும் எந்த குறையும் இல்லாத நடத்தினாரு. என்ன எல்லாமே என்னோட ஜுவல்ஸ் அந்த மாதிரி தான் நான் வச்சேன். வெளியில கொஞ்சம் கடன் தான் வாங்கிட்டேன், அதையும் சீக்கிரம் அடைக்க கிருபை செய்வார் ஆண்டவர். அது மட்டும் இல்ல, எனக்கு சாண்டிக்கு ஒரு எப்படி சொல்றது, ஏசப்பா கொடுத்த வரம் தான். சாண்டிக்கு 5 வயசு ஆகிற வரைக்கும் அவனுக்கு உயிர் பிரச்சனை இருக்கு, உடல் ஜீரணம் ஆகாத சக்தி இருக்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர்ஸ்லாம். அவனை கூப்பிட்டு போகாத ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது. கடைசியாக காந்தமுனி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். சரத்பாலாஜி அந்த சார் பேர். எனக்கு அண்ணங்க தான் அந்த ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணாரு. அங்கே போன பேர் அவன் பரவாயில்ல, அவர் நம்பிக்கையான பேச்சு கொடுத்தாரு. ஒரு பயம் காட்டுற மாதிரியோ பயமுறுத்துற மாதிரியோ எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டார். மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்க மாட்டார். போமா சரியாயிடும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னார். ஆனால் 5 வயசு வரைக்கும் அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த அமாவாசை டைமில் மட்டும் கொஞ்சம் ஊற்றி பார்த்து எடுக்கும். 1 வாரம் இருக்கும் போதும் வயிறு வலி வரும், வாமிட் பண்ணுவான், ரொம்ப அவசரப்படுவான். இந்த பர்த்டேக்கு முன்னாடி கூட அவனுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது வயிற்று வலியில 2 மணிக்கு எழுந்து உட்காந்து வாங்கி எடுத்துட்டான். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஏழை வச்சுட்டும் பண்ணேன். அப்போ வேணும் ஏசப்பா இந்த பிரச்சனை கூட அவனுக்கு வரக்கூடாது, 5 வயசு முடிய போகுது, 6ஆவது வயசு தொடங்கும் போது அவனுக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் அந்த மறுநாள் காலையிலேயே அவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி ஸ்கூலுக்கும் போனான், லீவ் போடலை. அந்த நைட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டான் குழந்தை. மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கும் போயிடுச்சு, அது எழுந்து அழகா. அதனால ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் சொன்னேன். என் கணவர் கூட எனக்கு சொன்னையே கிடையாது. இத்தனை வருஷம் என் கையில் 12 வருஷம் அது கல்யாணம் ஆகி 1 ரூபாய் கூட கொடுத்தது கிடையாது இது வரைக்கும். என்னோட சொந்த தேவை எது இருந்தாலும் நான் மட்டும் தான் பார்த்துப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவர் இது வரைக்கும் எனக்கு 1 ரூபாய் கூட கையில் கொடுத்ததே கிடையாது. ஆனால் கடந்த 2 மாதமா எனக்கு 10,000 எடுத்து கையில் கொடுக்குறாரு. அந்த 10,000 எனக்கு ஒரு சின்ன கடன் அடைக்க உதவியா இருக்கு. இந்த மாதிரி அவரோட சப்போர்ட் இருந்தால் நான் எது வேணாலும் சாதிப்பேன். ஆனால் அவர் சப்போர்ட் இல்லை எனக்கு. அது கூடிய சீக்கிரம் ஆண்டவர் அதையும் ஆசீர்வதிக்கணும், அவரையும் சபைக்கு சீக்கிரமா கொண்டு வரணும். நிறைய சாட்சிகள் நிறைய இருக்குது, எனக்கு சொல்றதுக்கான டைம் பத்தல. அதுல பதட்டமாகவும் இருக்கு எனக்கு. சாட்சியை ஆசீர்வதிக்கணும்.